எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த கருணக்கிழங்கு எங்கள் வீட்டு செடியிலேயே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிடுங்கி எடுத்துட்டோம். இதை இப்போ கட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவி. அது கூட இந்த இலை பூவரிசி இலைங்க, இது அரிக்காதனே எங்கள் கிராமத்தில் சேர்த்து வேக வைப்பாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சே எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு குழம்புக்கு கொஞ்சம் மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், மல்லி, மிளகு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், இது கூட தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆறினோன்னே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வேக வச்ச கருணக்கிழங்கு, மஞ்சள் பொடி, அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். இது கூட நான் எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சுவையான கருணக்கிழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க.